அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் வரவிருக்கும் கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் என்ன செஞ்சால் விடுபட முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகரம் ராசியில் உள்ள உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்க உங்களோட ராசிக்குரிய கடவுளான பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலகி செல்வ நிலை மேலோங்க சனிக்கிழமையில் நீங்கள் பைரவர் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படும் தடைகள் நீங்கி செல்வ நிலை மேலோங்க பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மேலும் உங்களுக்கு பைரவர் பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஸ்ரீ பைரவருக்கு போற்றி அப்படிங்கிற பதிவை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பைரவரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமைய நாங்கள் வாழ்த்துக்களையும் பைரவரிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த மகரம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார். சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனாலேயே இந்த மகர ராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்பவுமே இரக்க குணம் கொண்டு காணப்படுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மனித நேயத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடியவங்க நீங்கள். எதையுமே எளிதில் கிரகித்துக் கொள்ளும் தன்மை உங்ககிட்ட இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தவே மாட்டீங்க, வெளிக்காட்டவும் மாட்டீங்க. அந்த கஷ்டத்தை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மேலோங்கி இருக்கும். அந்த கஷ்டங்களை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தீர்க்கமாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் விஸ்வாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு சொன்னால் மகர ராசிக்காரங்களை தாங்க சொல்லணும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான தனித்துவமான குணமே இந்த விசுவாசம்தான். அவங்களுக்கு ஒரு தங்க இதயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே அவங்க எல்லோருக்கிட்டேயுமே நேர்மையானவங்களாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க, உண்மையானவங்களாக இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. இவங்கக்கிட்ட யார் நேர்மையாகவும் உண்மையாக இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மகர ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே ஒரு வித முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதற்கான செயல்களில் தீவிரமாக ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்பாளி அப்படின்னு கூட சொல்லலாம். கடினமாக உழைக்கிறது மட்டுமே நீண்ட கால வெற்றியை தரும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்து செயலாற்றக்கூடியவங்க நீங்கள். இந்த மகர ராசியில் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள், இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, முன்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சாதனை புரிவீங்க. ஏன்னா மகரம் ராசி அப்படிங்கிறது ஒரு தங்க இதயத்திற்கு சமம் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட நல்ல மனசுக்கு கட்டாயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால தான் மகர ராசிக்காரங்க விசுவாசத்தின் காரணமாகவே நிறைய இடத்துல ஒரு மதிப்பும் மரியாதையும் நிறைந்து காணப்படுவாங்க. கட்டாயம் ஒரு சாதனை புரியுவீங்க. இந்த சாதனையால் உலகமே உங்களை அசந்து பார்க்கும் அளவிற்கு அந்த செயல் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். விசுவாசத்திற்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். இவ்வளவு சிறப்பான தனித்துவமான குணம் மற்ற ராசிக்காரங்களுக்குலாம் இருக்கான்னு கேட்டால் கட்டாயம் இருக்காது. இந்த மகர ராசி சேர்ந்தவங்க எப்பொழுதுமே அனைவரின் நலனுக்கு பாடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருபோதுமே சுயநலம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவங்களோட செயல்களில் அவங்களோட குடும்பத்துக்காக ஏதாவது இருக்கும், இல்லை நண்பர்களுக்கு அப்படின்னு தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படுத்துவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சதவீதம் கூட எதையுமே செஞ்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு சிறப்பான உள்ளம் படைத்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்பவும் சாதகமான வாய்ப்பு நிறைய அமைய போகுதுங்க. 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவானோடு இணைந்து 3வது வீட்டில் இருக்கிறாங்க. இதன் மூலம் உங்களோட வேலையிலும் சரி, வேலை துறையிலும் சரி விருது பெறக்கூடிய வாய்ப்புமே இருக்கும்.
உங்களோட நல்ல திறமையான செயல்களால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களினால் வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் கூட பணிபுரிகிறவங்களோட சேர்ந்து நேரத்தை செலவிடும் வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கான நிறைய உதவிகளை நீங்கள் செய்வீங்க. உங்களுக்குமே அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. நண்பர்களோட உறவுகள் இனிமை உண்டாக்கி கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். 5ஆம் வீட்டின் அதிபதியாக சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதுமே அதன் உச்சமான ராசியில் 3ஆம் வீட்டில் நீடிக்கிறாரு. இதன் மூலம் உங்களுக்கான கல்வி விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சிறப்பான வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய தேர்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். சிறப்பாக படிப்பீங்க, சிறப்பாக எழுதுவீங்க. இதன் மூலம் வரக்கூடிய மதிப்பெண்ணுமே சிறப்பாக இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுமே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் வீட்டில் தான் இருக்கார். இதன் காரணமாக நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட இன்னுமே நிறைய வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் சம்பந்தம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது வந்த வண்ணம் இருக்கும். இதை தவிர்க்க நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இதன் காரணமாக உங்களோட அன்புக்குரியவங்க கிட்ட நீங்கள் அன்பால் ஈர்க்கப்படணும் அப்படின்னா கொஞ்சம் கனிவாக இருக்கணும். நீங்கள் அவங்கள எல்லா இடங்கள்லையுமே குடும்பத்தில் இருக்கிறவங்கள எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்து பேசாமல் இருந்தாவே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மேலும் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலியமே ஒரு இன்பமான சூழ்நிலையை உங்களால் உருவாக்க முடியும். மாதத்தின் தொடக்கத்திலும் புதனும் சூரியனும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு தீவிரத்தை தரும் மற்றும் பரஸ்பர உறவுகள் ஈடுபடும் வாய்ப்புமே அமைச்சு கொடுப்பார். இனிமையாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாயின் 7ஆம் பார்வை உங்களோட 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுப்பட்டு செலவுகள் குறைந்து காணப்படும். 2ஆம் வீட்டிற்கு பார்வை உங்களோட 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இந்த செலவு விஷயத்தில் உங்களுக்கே ஒரு அளவுக்கு யோசனை வரும். எந்த விஷயம் நமக்கு தேவை, எந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத புரிந்து செயல்படுவீங்க. செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை இந்த கிரக நிலைகளால் அமைகிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது நோய்களை எதிர்த்து போராடும் தைரியத்தையும் ஆற்றலையும் நீங்கள் பெற முடியும். இதனால் பழைய நோய்களில் இருந்து விடுபடவும் மற்றும் புதிய நோய்க்கு ஆளாகாமலும் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுக்கிர பகவான் ராகுவும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுமே தவிர எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடாக இருங்க. இந்த தேவையில்லாமல் வெளியில் அதிகமாக சாப்பிட்றது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதே போல் இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரிய குடும்பத்தில் கடைசி கிரகமாக இருக்கார். வாயு கிரகமான சனி பகவான் கர்மகாரகனாக இருக்கார். தொழில் மற்றும் ஆயுள் காரகனாக உள்ள சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். மனித வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகமுமே இதுதாங்க. இந்த பயிற்சி மூலம் மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் சனி பகவான் அமர இருக்கும் சூழ்நிலையில் நீங்கள் கோச்சாரப்படி சனி பகவானுக்கு 3, 6, 11ஆம் இடத்துல ராஜயோகத்தை தரக்கூடிய இடங்களில் தாங்க அமைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பாளிகளான மகர ராசி அன்பர்களுக்கு நுணுக்கமான அறிவை பெற்று விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். முயற்சியை கைவிடாத உங்களோட உழைப்பால் முன்னேற்றம் காணும் வாய்ப்புமே பெறுவீங்க. நேர்மையாக இருக்கும் இவங்களுக்கு சனி பகவானின் பலம் பக்கபலமாக அமையும். மகரம் ராசிக்காரர்களுக்கு சோம்பலாக எப்பவுமே இருக்காதீங்க. சோம்பல் உங்களுக்கு எதிரி. சுறுசுறுப்பாக இருக்கிறது மூலம் நிறைய நன்மைகளை நீங்கள் அடைய முடியும். மகரம் ராசிக்கு செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது அவ்வப்போது அடிக்கடி கோபம் வர மாதிரி தான் இருக்கும். கோபத்தை குறைச்சி
வச்சுக்கோங்க. குரு பகவான் மகரம் ராசியில் நீச்சம் பெறும் பொழுது பணத்தின் அருமை தெரியாது. பணத்தின் அருமை எப்போ தெரிகிறதோ அப்போது முதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தொடங்கும் காலமாகவும் சிறப்பான வாய்ப்பை பெறக்கூடிய காலமாகவும் அமைய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.